அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இது ரொம்ப முக்கியமான டாபிக். எவ்வளோ முக்கியம் அப்படின்னா வந்து இது படித்ததுக்கப்புறம் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம எப்படி சயின்ஸ் படிக்கிறோன்றதில் +1 +2 சயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தெரியும். ப்ளஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹிடன் டாப்பிக்கும் கூட. அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் டு திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ். ஸோ அதை இன்னைக்கு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து நேச்சர் வந்து இட்ஸ் ரியலி காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர் சொன்னோம். அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா அதை ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணி 2 ஸ்டெப்பில் நம்ம ஒர்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் ஸ்டெப் தான் இந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ரெண்டுமே கைண்ட் ஆஃப் த ஹிடன் டாபிக்ஸ் தான். ஸோ கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிளை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் போன இதில். டு ஆட் ஆன் ஃபியூ திங்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் வேரியபிள்ஸ், நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. அதை கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் நம்ம பண்ணும்போது அதோட டிபெண்டன்சியை கண்டுபிடிக்கும் போது வி எண்ட் அப் வித் அ கான்ஸ்டன்ட் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் ரியாலிட்டியில் நேச்சரில் இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னும் போது எத்தனை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும். நிறையா லைக் வந்து இப்போ கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை அனலைஸ் பண்ணாலும் பத்தாது. அந்த அளவுக்கு நம்ம இன்புட் நிறையா கொடுக்குற அளவுக்கு நமக்கு விஷயம் தெரியணும். அப்படின்ற அளவுக்கு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட டிபெண்டன்சி எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் வரும். அதனால தான் நம்ம சயின்ஸ் புக்ஸ்லலாம் நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் படிக்கிறோம். சில நேரம் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர். ஸோ டிஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். அது காம்ப்ளெக்ஸாக மாறுறதுக்கு ரீசனே நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நேச்சர்லன்றதால தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு நேச்சுரல் சினாரியோவை அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு 2, 3 ஆர் 4 கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த நேச்சுரல் சினாரியோவிலேருந்து. இல்லை 2, 3 ஆர் 4 வேரியபிள்ஸ் இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதை நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு அந்த 4 வேரியபிள்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு அதில் 2 விஷயத்த கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். வி ஆல்ரெடி நோ வேரியபிள்ஸை கான்ஸ்டன்ட் ஆக்கிறதும் கான்ஸ்டண்ட்டை வேரியபிள் ஆக்கிறதும் நம்மளோட சாய்ஸ்ன்றது தெரியும். ஸோ அந்த 4 வேரியபிள்ஸில் ஒரு 2 வேரியபிளை கான்ஸ்டன்ட் ஆக்கி மற்ற 2 வேரியபிள் எப்படி டிபெண்ட்டாக இருக்குது இந்த கண்ட்ரோல்டு சிச்சுவேஷனில் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து நம்ம கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவோம். இதுதான் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்க முடியும். அந்த கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து எப்போ வந்து அன்கண்ட்ரோல்டு சினாரியோஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்குறோமோ, அதாவது நேச்சுரல் சினாரியோஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்குறோமோ, அப்போ தான் நம்மளால் அங்கே செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸை புரிஞ்சிக்க முடியும். அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அகெயின் இட்ஸ் அ ஹிடன் டாபிக் பட் ஈஸிலி ஐடென்டிஃபியபிள். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சாகணும். செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சால் எவ்ரிபடி கேன் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ். நார்மலாகவே அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுற நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. வளர தான் வந்து வி ஃபர்கெட் தட் தோஸ் இன்ட்யூஷன்ஸ். நிறைய கேள்வி கேட்குறத மறந்துடுவோம். லைக் சொசைட்டியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கை வந்து விடாமல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா வி ஷுட் நோ த செயின் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த செயின் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம சயின்ஸ்லேருந்து கேஸ் லாஸ்ன்ற டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ கேஸ் லாஸ் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே நான் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ தெர் ஆர் ஃபியூ கேஸ் லாஸ். ஓகேவா, தேர் ஆர் த சிம்பிளஸ்ட் லாஸ். 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் வருது. மேபி பிஃபோர் தட் கூட சம் சிலபஸில் நம்ம படிச்சிருவோம் இந்த கேஸ் லாஸை. ஸோ என்னென்ன கேஸ் லாஸ் அப்படின்னா பாயில்ஸ் லா. அவர் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் பண்ணார். 1662 ராபர்ட் பாயில் கண்டுபிடிச்சது. ஹீ இஸ் அ ஆங்கிலோ ஐரிஷ் சயின்டிஸ்ட். அடுத்து சார்ல்ஸ் லா ஒரு ஹாட் ஏர் பலூனை பறக்க விட ட்ரை பண்ணும்போது லைக் வந்து அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் அவர் ஒரு லாவை எடுத்துகிட்டு வந்தார். அகெயின் கே-லூசாக் லா, அவகத்ரோ லா இருக்குது. அந்த அவகத்ரோ லாவை இது 3rd டைம் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி வி கெட் அன் ஐடியல் கேஸ் லா. அது வந்து பிவி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்டினும் நம்ம டினோட் பண்ணுவோம். இந்த லாஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம தனியாக ஸ்டூடெண்ட் செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போதைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸை படிக்கிறோன்றதை மட்டும் பார்க்கலாம்.
ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. எல்லாருமே வந்து இட் டினோட்ஸ் த நேம் ஆஃப் த பீப்புள். பாயில், சார்ல்ஸ், கேலூசக், அவகத்ரா எல்லாருமே இவங்கெல்லாம் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தே ஜஸ்ட் டுக் லைக் 4 வேரியபிள்ஸ். பி, வி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் டி, ப்ரெஷர், வால்யூம், என், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். இது வரைக்கும் 9 வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே வந்து இந்த 4 வேரியபிளும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 4 வேரியபிள் எடுத்துட்டு அதில் 2 வேரியபிளை கான்ஸ்டண்ட்டாகவும் 2 வேரியபிளை வேரியபிள்ஸாக வச்சும் அதோட டிபெண்டன்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 வேரியபிளை வந்து கான்ஸ்டண்ட்டாக மாற்றும் போது தே கிரியேட் அ கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அது உள்ள மற்ற 2 வேரியபிள்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்குறாங்க. ஸோ பாயில்ஸ் லால என்னென்னா வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து வேரியபிள், டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்க. ஸோ தே கெட் அன் ரிலேஷன்ஷிப் P is inversely proportional to V அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐம் சாரி அகெயின், P is inversely proportional to V அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சார்ல்ஸ் லா என்ன பண்ணாருன்னா, வால்யூமையும் டெம்பரேச்சரையும் வேரியபிளாக வச்சுட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸையும் ப்ரெஷரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு V is directly proportional to Tன்னு கண்டுபிடிச்சாரு. லூசாக் லா வந்து ப்ரெஷரும் டெம்பரேச்சரையும் வேரியபிளாக வச்சுட்டு வால்யூமையும் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ அவகத்ரா லா வந்து வால்யூமும் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் வேரியபிளாக எடுத்துக்கிட்டு நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து 2, அது வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷரையும் எடுத்துகிட்டு வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஐடியல் கேஸ் லால வந்து பிவி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்டின்றதை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ இதில் செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எங்கே இருக்குது, நம்ம எப்படி அதை செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, we just have to focus on one thing and zoom in to see what happened in reality. லைக் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐ சோஸ் த பாயில்ஸ் லா. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லா. ஸோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படின்னு. ஸோ அங்கே டி அண்ட் என் கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருக்கோம். இட்ஸ் அ கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட்னு ஏற்கனவே பேசிட்டோம். அந்த கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்க ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அனாலிசிஸ் பண்ணி அதோட டிபெண்டன்சி ஆஃப் த வேரியபிள்ஸை கண்டுபிடிச்சி ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் போட்டு, அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை எடுக்கிறதுக்காக ஒரு ஈக்குவாலிட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் போடணும். அங்கே ஒரு நியூ கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. P is inversely proportional to volume, P is equal to அந்த K into 1/V ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை எடுத்துகிட்டு ஈக்குவல் டு அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க விஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு பிவி இஸ் ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த கான்ஸ்டன்ட் மெயின்லி நேச்சர் ஆஃப் த கேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம சயின்ஸ் புக்கில் பார்த்தோன்னா வி வில் சி ஒரு கிராஃப் பார்ப்போம், அதை வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் எப்படி ஈஸியாக இன்டர்பிரேட் பண்ணுறது, எப்படி நம்ம நிறைய புது கிராஃப் வரைய முடியும் நம்மளாலையும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வி ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படின்னா இல்லை, அது ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க, வேறு வேறு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க, ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்ப்பாங்க அவங்களோட ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் அ tedious ப்ராசஸ். ஸோ அப்படி ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம் பாயில்ஸ் லாக்கு. இட்ஸ் நத்திங் பட் த சிரிஞ்ச் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த நம்ம ஹாஸ்பிட்டல் பார்க்குற நீடில்ஸ் சிரிஞ்சில் வந்து அந்த டாப் டிப் நீடில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த சிரிஞ்சை மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த கேப்பை திரும்பி போட்டுருங்க. போட்டுட்டு ஸோ இதில் என்ன அப்படின்னா வி கண்ட்ரோல் 2 திங்ஸ். டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்சைட் தி அந்த சேம்பருக்குள்ளே, அந்த குட்டியோட டொமைனுக்குள்ளே சேமாக இருக்கும்.